ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அந்த ஃபேப்ரிக் வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். அதாவது கரை பக்கம் 2 சைடு கரை பக்கம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கரை பக்கம் வந்து ரெண்டாக மடித்து போட்டுட்டு நான் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுருக்கேன். கேப் விட்டுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நெக் கிட்ட ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் டாட் போட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஷோல்டர் பாயிண்ட் கிட்ட ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோலில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்லீவில் வந்து ஹார்மோல் ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ்க்காக. இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷோல்டரில் ஒரு லைனு, அதுக்கப்புறம் நெக்கையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நல்லா டார்க்காக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டு அந்த பக்கம் வந்து அச்சா எடுக்க போகிறோம். அதனால் ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக மடித்து போட்டுட்டு அது நீங்கள் வந்து லேசாக தட்டி விட்டிங்கன்னா அந்த பக்கம் வந்து அச்சு கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த டார்க்காக மார்க் பண்ணது வந்து இந்த பக்கம் உங்களுக்கு வந்து அச்சாக வந்து கிடச்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் நெக் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ரெண்டாக மடித்து போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து மடித்து போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து போட்டுட்டு அதுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இல்லை 1/2 இன்ச்சுக்கு கேப் விடுங்க. அந்த ஹூக் பட்டிக்காக விடுவோம். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு அங்கேருந்து ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு போய் வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி டாட் கொடுத்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃப்ரண்ட் நெக் தான் தேவை இல்லையா. அதாவது சாரீ கட்டும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான் தெரியும், லெஃப்ட் சைடு மறைஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ரைட் சைடு மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு சைடு மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா அதர் சைடு நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் நம்ம வந்து ரெண்டாக மடித்து போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து 4ஆக மடித்து போட்டுட்டு பேக் நெக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து நான் திருப்பிட்டு அந்த சைடு வந்து ஃபோர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அளவு ப்ளவுஸ் வந்து அந்த மார்க் பண்ண இடத்துக்கிட்ட வச்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் கிட்ட ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் ஹார்மோல் கிட்ட அதுக்கு சென்டரில் கை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டாட் கொடுத்து அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கை கிட்ட ஒரு மார்க்கு கரெக்டாக அந்த மார்க் கொடுத்துட்டு அதையும் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி டார்க்கன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ரெண்டாக, அதாவது 4 ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அது இந்த பக்கம் திருப்பி 4 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த அச்சு வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு பக்கம் தட்டி விட்டிங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு ரிசம்பிள்ஸ் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் டார்க்கன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து குடஞ்சி விடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சுக்கு வந்து உள்ளர வந்து லைட்டாக வந்து வளைவாக வந்து கொடுத்துக்கோங்க. எந்த சைடு வேணாலும் கொடுத்துக்கோங்க. அது வந்து சுருக்கம் இல்லாமல் வர்றதுக்காக அந்த மாதிரி குடஞ்சி விட்டுவாங்க. நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து மார்க் பண்ணுறீங்கனால ஓகே தான். இந்த மாதிரி அதை நல்லா டார்க்கன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தட்டி விடும்போது உங்களுக்கு வந்து அதர் சைடும் வந்து கிடச்சிரும் ஸ்லீவு. இப்போ அதை நல்லா டார்க்கன் பண்ணிட்டிங்கன்னா ஸ்லீவும் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு.
இவ்வளோ தான் மார்க்கிங். தேங்க்யூ.